என்ன ரோகிணி, இன்னைக்கு எதுக்கு நீ ஷோரூம் பக்கமே வரல? அது இன்னைக்கு ஒரு கிளைண்ட் பிரைடல் மேக்கப்க்கு வந்திருந்தாங்க, அதனால தான் வர முடியல. சரி, அதை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லலாம்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள என் ஃபோன் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் உன்கிட்ட சொல்ல முடியல. நீ வருவனு ஷோரூம்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நான் பயந்துட்டேன். சார்ஜ் கம்மியா இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் ஆவது பண்ணிருக்கலாம்ல. சரி, இப்ப அதுல என்ன இருக்கு? நான் வீட்டுக்கு தானே வந்துட்டேன். பயப்படாத, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன ஆச்சோ நான் பயந்துட்டேன். சரி, அதை விடு. இன்னைக்கு ஷோரூம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன? என்ன ஸ்கூல்ல பேசுறதுக்காக கூப்பிட்டார்ல அந்த அறிவு போர்டிங் ஸ்கூல் மேனேஜர் சுரேந்தர், அவர் ஷோரூம் வந்திருந்தாரு. அப்படியா? எதுக்கு? அன்னைக்கு டிவி எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாருல, அதுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு. போன்ல ஏதோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தாரா? சரி, என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லி கவனிச்சா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன என்ன விஷயம் தெரிஞ்சது? எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரு என்ன பேசுறாருன்னு நான் சொல்றேன். அவரு போன்ல யாருக்கிட்டயோ பையன் பாவம் சார் தெரியாம பண்ணிட்டான், ஆனா அதே நேரத்துல ஸ்கூல் பேரும் கெட்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு. நான் என்ன சார்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீயே ஷாக் ஆன? அப்படி என்ன சொன்னாரு? அத உங்ககிட்ட மட்டும் சொன்னா பார்த்தாது, இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் இங்க இருக்கிற சில பேரோட லட்சணம் என்னன்னு தெரியும். நீ வா. மனோஜ் மனோஜ், இரு இரு இரு, நீ என்னன்னு சொல்ல? அட நீ வான்னு சொல்ற. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. மா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுமா. என்ன விஷயம்டா? ஒரு ஸ்கூலுக்கு நான் ஸ்பீச் கொடுக்க போறதா இருந்துச்சுல. ஆமா, டாக் அடிச்சு நீ போலையே. அத வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற? நீ விஷயத்த சொல்லுடா. மா, அந்த ஸ்கூலோட மேனேஜர் இன்னைக்கு ஷோரூம் வந்திருந்தாருமா. மறுபடியும் உன்னை பேச கூப்பிட்டாங்களா? இந்த தடவை வர வாய்ப்பை விட்டுறாத, போய் பேசிட்டு வா. போன தடவை நீங்க நல்லா பேசுனேடா. உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா பார்த்து வயிறு எடுத்துக்க இங்க சில பேர் இருக்காங்க. அப்படி யாரு இந்த வீட்ல இல்லையே? அது உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. சில பேருக்கெல்லாம் மனோஜ் நல்லா இருந்தா பிடிக்காது. எதையாவது சொல்லி முட்டுக்கட்டை போட பாப்பாங்க. என்ன பண்றது? ஒண்ணு நல்லா படிச்சிருக்கணும், இல்ல நல்ல இடத்துல வளர்ந்துருக்கணும். ஏத்த மறைமுகமா பேசுறீங்க? எங்களை பத்தி தானே பேசுறீங்க, நேரடியாவே சொல்லுங்க. மறைமுகமா பேசுறேனா? ஏண்டி, எனக்கு என்ன உங்களை பார்த்து பயமா? எனக்கு எதையும் மறைச்செல்லாம் பேச தெரியாது. அப்போ இவ்ளோ நேரம் இன்டைரக்டா யார் ஆண்டி பேசுறீங்க? யார் அந்த சில பேரு? மா, நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேம்மா. சொல்லு. நீ திரும்ப பேச போறியா? அதெல்லாம் இல்லம்மா. அந்த மேனேஜர் ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்த கோவமா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன சார்னு நானும் விசாரிச்சேன். அப்ப அவர் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட போட்டோ காமிச்சாரு. அது யார் தெரியுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? நானா போட்டோவை பார்த்தேன். இவங்க கூட்டிட்டு வந்தாங்களே கிறிஸ்டின் ஒரு பையன், அவன் போட்டோ தான். கிறிஸ்டா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தானா? அந்த ஸ்கூல் அது? ஆமாப்பா, அந்த ஸ்கூல் மேனேஜர் தான் இவரு. டேய், அவன் போட்டோ எதுக்குடா உன்கிட்ட காட்டினாங்க? அந்த பையன் சாதாரண ஆள் இல்லம்மா. அவன் ஸ்கூல்ல கூட படிக்கிற பையன் கிட்ட பயங்கரமா வயலண்டா நடந்திருக்கான். டேய், அதான் அன்னைக்கு முத்து சொன்னானேடா, ஏதோ பிரச்சனையா அந்த ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்தான்னு. அப்பதான் அவன் முத்து கண்ணில் பட்டிருக்கான். அதெல்லாம் சரிடா, ஆனா அந்த பையன் ஸ்கூல்ல என்னென்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? கூட படிக்கிற பையனை பூத்தொட்டி எடுத்து அடிக்க போயிருக்கான். அதுவும் இல்லாம பென்சில் எடுத்து குத்தி இருக்கான். அவனுக்கு கையில எல்லாம் ரத்தம் வந்திருக்கு. அவன் கூட படிக்கிற பசங்க ஏதோ கிண்டல் பண்ணாங்கன்னு முத்து அன்னைக்கு சொன்னான்ல. அதுக்குன்னு இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்ணுவானா? அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும், திருட்டு மொழிய வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருப்பான். விஜயா, என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பேசாத. அவன் சின்ன பையன், பயத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்பான்.
இவன் இப்படி பண்ணியிருக்கானா அந்த பசங்களே ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமா மாமா, கிறிஷ் வேற அங்க தனியா இருந்தான். புது இடம், பாட்டி அம்மான்னு யாருமே அவன் கூட இல்ல. கோவம் பயம் எல்லாம் சேர்ந்து தெரியாம அப்படி நடந்துக்கிட்டான். ஏன் மத்த பசங்களாம் அம்மா அப்பாவை விட்டுட்டு அந்த போர்டிங் ஸ்கூல்ல வந்து படிக்கலையா? ஆ. இவனுக்கு மட்டும் என்ன? டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். பெருக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க. எங்க முடிஞ்சது? இதுக்கப்புறம் தான் பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு பையனை குத்துனான்ல, அந்த பையனோட அப்பா பெரிய ஆளு போல. தான் பையனை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் பயங்கர கோவத்துல இருக்காராம். அதனால போலீஸ் கிட்ட இந்த கிறிஷ பத்தி சொல்லி ரிஃபார்ம் ஸ்கூல்ல அவனை சேர்க்கணும்னு சொல்றாராம். அப்படின்னா அதாம்மா, இந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களே, அங்க அனுப்பணும்னு சொல்றாராம். என்னடா சொல்ற? அங்கெல்லாம் அவனை எதுக்கிட்ட அனுப்பணும்? அவன் பண்ணிருக்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்பா. எப்படி சும்மா விடுவாங்க? அங்க போறது சரிதான்டா. இந்த மாதிரி தப்பு பண்றவெல்லாம் அங்கதான் போகணும். அவன்லாம் அங்கே இருந்தாதான் ஒழுங்கா இருப்பான். இல்லன்னா இதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களெல்லாம் அடிக்கிறதும் குத்துறதுமா தான் இவன் இருப்பான். பின்னாடி பெரிய ரவுடி ஆயிடுவான். அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கிறிஷ் ஏதோ பயத்துல அப்படி பண்ணிருக்கான். அவனை போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். இப்பவே கையில இவ்ளோ வித்தைகளை வச்சிருக்கான். அதுவும் இந்த வயசுலயே இவ்ளோ அடிதடிகளை வச்சிருக்கிறவன் பிற்காலத்துல வேற எப்படி வருவான்? விளையும் பயிர் முளையிலேயே தெரியாதா என்ன? இங்க வேற அவனை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. இங்க இருக்கிற யாரையாவது கத்தியால குத்துனாலும் குத்திடுவான். அவன்லாம் அந்த மாதிரி இடத்துல போய் இருக்கிறதா எல்லாருக்கும் நிம்மதி. போதுமா?